மர்ம தேசம் விடாத கருப்பு. என்னை யாருமே அதில் மறக்க மாட்டாங்க. எத்தனை ப்ராஜெக்ட் நான் பண்ணாலும் இன்ன வரைக்கும் என்னை வந்து சிவகாமின்னு தான் கூப்பிடுவாங்க. அது யாருமே மறக்க மாட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போல்லாம் நம்ம வந்து ஹீரோயினாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருப்போம். அப்போ எங்கள் அண்ணா தான் என் கூட வந்தான் பார்க்கறதுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, நீ ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னாங்க. நான்லாம் ஃப்ரெண்டு அதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வானா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு வானா போகலான்ட்டு கிளம்பிடுவேன். நம்ப மாட்டீங்க, மர்ம தேசம்ல என்னோட சம்பளமும் அந்த அம்மா ஒருத்தவங்க பண்ண ராஜகந்தம் அம்மா பேயா ஒருத்தவங்க ஒரு பாட்டிமா பண்ணுவாங்க, அவங்க சேலரியும் ஒன்று. அந்த அம்மா எனக்கு கூட இங்கே வா வாண்டு இங்கே வா அப்படின்வாங்க. நான் போய் நிற்பேன், பாவாடை சட்டை போய் நிற்பேன். என்ன எனக்கு கூட நீ சம்பளம் வாங்குறியம்மன்னு. அப்போவே கொஞ்சம் திமிர் பிடிச்சவ தான். பார்க்க அப்படி இருப்பேன், உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்காது. அதனால ஆமாம் நான் கேட்டேன், கொடுத்தாங்க, நான் வந்தேன். அப்படி தான் என்னோட பதில் இருந்தது. இன்னை வரைக்கும் என் மக்கள் வந்து என்னை மறக்கவே மாட்டாங்க. அவங்க வீட்டு பிள்ளையாக தான் இன்னை வரைக்கும் என்னை பார்க்குறாங்க. யாருமே ஒரு நடிகையாக நிச்சயமாக என்னை பார்த்துருக்க மாட்டாங்க. அது எனக்கு பெரிய விஷயம், இந்த மர்ம தேசமும் விழுதுகளும்.